ஓமையணி. நிரல் நிறை அணி வந்து இதுக்கு கேட்பாங்க. எது நம்ம இந்த வாய்ப்பாடு, அழகீட்டு வாய்ப்பாடு. நிரல் நிறை அணி 1, எடுத்துக்காட்டு ஓமையணி 1, அப்புறம் வந்து நிரல் நிறை அணி. இந்த 3ல 1 கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானா? அவ்வளவுதான். தமிழ்ல இவ்வளவுதான். இதை மட்டும் பார்த்துட்டு போனாங்கனாலே நீங்க வந்து கிராமர் மட்டும் அட்டன் பண்ணாலே 26 மார்க் எடுக்கணும். 40 மார்க் லட்டு. ஃபெயில் ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் நினைச்சாது கிடையாது. படிக்காம 40 மார்க் எடுக்க முடியும். இந்த ஒன் வேர்டு எப்படி நீங்க எழுதுவீங்கன்னு ஊருக்கே தெரியும். ஒன் வேர்டு நம்ம எப்படி எழுதுவோம்? தெரிஞ்சா கரெக்டா எழுத போறோம், தெரியலன்னா என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான். அதனால ஒன் வேர்டு மட்டும் கரெக்டா எழுதுங்க. அதே மாதிரி வந்து மனப்பாட பாட்டு எழுத போகும்போது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பின்னாடி வந்து மனப்பாட பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மனப்பாட பாட்டை திருக்குறளை முன்னாடி எதையா கொடுத்துருக்கானா, இலக்கிய மரத்துல கொடுத்துருக்கானா, அழகிட்டு வாய்ப்பாட்டுல கொடுத்துருக்கானா, இல்ல அணிகள்ல வந்து இது என்ன அணின்னு கேட்டிருக்கானா, இதுல போய் பாருங்க முதல்ல. ஏன்னா அதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பான், கொடுத்துருப்பான். அதுல இருந்து ஒன்னை எடுத்து இதுல என்ன செஞ்சிடலாம், நம்ம ஈஸியா எழுதிடலாம். முதல்ல அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு கொடுத்துருக்காங்க. அதனால அதெல்லாம் முதல்ல பாருங்க. அதெல்லாம் ஓகே கரெக்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுல எழுதிருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தன் விபரம் வந்தா நீட்டா எழுதுங்க. என்ன கேட்டுருக்காங்க அதிகபட்சம் வேஸ்ட் பண்ண கூடாது. நல்லா தெரியும், நான் நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்து மாங்கு நினைச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்க கூடாது. அந்த மகான் நடிகன் இந்த கதையும் அப்படித்தான். தம்பி நிறைய பேருக்கு அங்க என்ன இருக்கோ அது மட்டும் நீட்டா செஞ்சுக்கணும். அந்த பாலச்சந்தர் பத்தின கதை, யாரு அந்த சிவாஜி பத்தின கதை எழுதும் போதும் அதே மாதிரிதான். அதனால அதே மாதிரி இந்த இலக்கண குறிப்பு, பகுதி உறுப்பு இலக்கணம் இதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டுங்க. புணர்ச்சி ஒரு ரவுண்டு பார்த்து ஈஸியா மாறியெல்லாம் மாத்திருக்காங்க. அதனால கொஸ்டின் இருக்கிலுமே சப்ப கொஸ்டின் தான் வரும். கொடுத்திருக்க கொஸ்டினை நல்ல படிங்க, திரும்ப படிங்க, நிறைய மார்க். தெரியாத திரும்ப செஞ்சு பாருங்க, எழுதி பாருங்க. அதான் போதும். இதான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன். சரிங்களா? இதான் 1 to 14 வந்து என்னது, ஒன் வேர்டு. 22 to 30 நம்ம இப்ப பார்த்தது என்னது, அடுத்து 30 to 34 வந்து செய்யுளுள்ள திருவினா. 30 அடுத்து பாருங்க 39 43 இப்ப பார்த்தோம் நம்ம. சரிங்களா? மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லி நம்ம 23 30 43 இதுலதான். சரிங்களா? இதெல்லாம் திணைகள் வரும். திணை துறை எல்லாம் இதுலதான் வரும். 45 உரைநிலை, 46 துணைப்பாடு. இந்த 3மே நான் சொல்லிட்டேன் எது இம்பார்ட்டன் அப்படிங்கிறது. அதை பார்த்துக்கிடுங்க. 47 மனப்பாட பாட்டு. இந்த மனப்பாட பாட்டு வந்து புக்குக்கு முன்னாடியோ அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி கேட்டிருக்கானா இல்லையாங்கிறத நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிடணும். இப்படி கன்ஃபார்ம் பண்ணி எழுதினா மட்டும்தான் மொத்தம் எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னா உங்களுக்கு 51 கேள்வி கேட்பாங்க. 51 கேள்வி கேட்பாங்க. நம்ம எழுத வேண்டிய கேள்வி 38 கேள்வி. மார்க் எத்தனை? 90 மார்க். கேட்கக்கூடிய கேள்வி 51, எழுத வேண்டிய கேள்வி 38, மார்க் 90. 10 மார்க் ஆல்ரெடி அவன் கொடுத்துருவான். அசைன்மெண்ட் நம்ம கொடுத்துருப்போம், அதுக்கு 10 மார்க் கொடுத்துருவான். ஆனா ஃபாலோ பண்ணி தெளிவா நம்ம சொன்னதை திருப்பி படிங்க. கண்டிப்பா தேர்வுல வந்து அபோவ் 90 எடுக்கும். 100க்கு அபோவ் 90 ஈஸியா எடுக்கும். ஆனா ஸ்பெல்லிங் தமிழ்ல மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம படிச்சீங்கனாலே எழுதினாலே போதுமானது. மாணவர்கள் நல்லா படிங்க, நல்லா மனசார படிங்க, நல்லா படிங்க. படிச்சது தெளிவா எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க. மீண்டும் நல்ல வழியில் சந்திப்போம். நன்றி.